இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. நான் தான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. தனியா நீயா ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? அப்படியே உன்ன கொழுத்து நெரிச்சு கொன்றுவேன். ஏய் சிவா, சிவா விடுடா. என்னடா எதுக்கு இப்ப அவளை அடிச்சிட்டு இருக்க? அக்கா, அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியும். அவ சொல்றதெல்லாம் உன் நல்லதுக்கு தான். கேட்டா என்ன உனக்கு? இங்க பாருங்க, நான் கண்டிப்பா உங்க பேர்ல ரைஸ் மில்ல வாங்கியே தருவேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் அந்த மில்ல வாங்குறதுல உறுதியா இருக்கேன். அப்ப அது நான் செத்ததுக்கு அப்புறம் தாண்டி நடக்கும். என் அண்ணனை மீறி அவர் சொல்லாததை எதையுமே நான் செய்ய மாட்டேன். உங்களுக்குன்னு நான் ஒரு மரியாதையை உருவாக்கணும்னு நினைக்கிறது தப்பா? வேணாண்டி, நீ எதையுமே என்னோட நல்லதுக்குன்னு நினைச்சு பண்ணல. இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்கு வாழ வந்துட்டு இந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ற. அப்ப நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? கேட்க மாட்டேன்டி. கடைசி வரைக்கும் என் அண்ணனுக்கு ஒரு தம்பியா இருப்பேனே தவிர எந்த ரைஸ் மில்லுக்கும் ஓனரா இருக்க மாட்டேன். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. இப்படி இந்த வீட்லயும் வெளியையும் யாரும் மதிக்காம வாழ்றதுக்கு நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? பேசாம நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். ஏய், ஏண்டி பேசிட்டு இருக்க? போ, இப்பவே போய் செத்து தொலை போ. ஏய் சிவா, என்ன பேசுற? கா, இவளாவது சாவறதாவது சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காக்கா. இந்த பாரு பார்வதி, உன்னோட இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்படுறவன் கிடையாது, சரியா? ஒழுங்கா நான் சொல்றது கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா எங்கயாவது போய் செத்து தொலை போடி. ஏய் சிவா, போறேங்க போறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் செத்து போறேன். பார்வதி, ஓடி பார்வதி சும்மா. ஏய் என்னடா என்ன பேசிட்டு இருக்க? அவ பாரு போய்டா. வா அக்கா, அவ எங்கயாவது போட்டு சும்மா இருக்கா. வா சிவா, அவ ஏதாவது தப்பா ஏதாவது பண்ணிக்க போறா. வா பார்வதி நில்லு. அக்கா, அவ அதெல்லாம் பண்ண மாட்டாக்கா. நீ வாக்கா. போய்டா. வா எங்கயாவது போட்டு பார்வதி, பார்வதி, பார்வதி. ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி பண்ணிட்டா? பார்வதி, ஏன்டா இப்படி பண்ண? பார்வதி, டேய் சிவா, ஏதாவது பண்ணுடா. ஐயோ அக்கா, என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. பார்வதி, 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 பார்வதி. பார்வதி, 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 பைத்தியக்காரி, ஏன் பைத்தியக்காரி மாதிரி பண்ற? நீ செத்து போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அண்ணி, எனக்கு மட்டும் என்ன சாகணும்னு ஆசையா சொல்லுங்க. இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்பவும் சொல்றேன், இவரை மில்லு வாங்க மட்டும் ஒத்துக்கலன்னா கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சிவா, அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருடா. உனக்கு ஒரு புள்ள இருக்கான், அவனுக்கு நீங்க ஏதாவது செய்ய வேண்டாமா? நாளைக்கு இவகிட்ட அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டா பெரியப்பாக்கு உதவியா இருந்தாருன்னு சொல்லுவாளா? என்னடா உனக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டாமா? உனக்காக தானே பார்வதி இவ்ளோ பாடுபடுறா. சிவா, தயவு செஞ்சு சொல்றது கேளு. பேசாம இவ சொல்ற மாதிரி கையெழுத்து போடுற வழிய பாரு. ஏய், இங்க பாரு. இப்போ உனக்கு என்னடி? அந்த ரைஸ் மில் வாங்கணும், அவ்வளவுதானே? இல்லனா நீ செத்துருவல்ல. நீ என் உயிரை தாண்டி எடுத்துக்கிட்டு இருக்க. வந்து கையெழுத்த போட்டு தொலைக்கிறேன். கதிர், சரிங்க சார், பண்ணிடலாம். அப்படின்னா நான் ஆஃபீஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் குடோன்ல இருந்து வேலையை பார்த்துக்கோங்க. எனக்கு அதை பற்றிலாம் நல்லா தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன். கதிர், நான் உங்களை இந்த மாதிரி வேலை செய்ய சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் 5 lakhs மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. 5 lakhsக்காக நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மீதி 5 lakhs கொடுக்கும்போது நீங்கள் ஈக்குவல் பார்ட்னராக ஆக முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. நான் உங்களை ஏமாத்தலை கதிர், பட் இதுதான் ஒர்க்கிங்கோட ரூல்ஸ். சார், நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை சார். லைஃப்பில் ஒரு ஓனராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். இது ஒன்றும் படம் இல்லையே ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறதுக்கு. நான் உழைக்க தயாராக இருக்கேன். ஆனால் நான் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஈக்குவல் பார்ட்னராக ஆகிறேன். அது வரைக்கும் இதை பற்றி வெளியே யார்ட்டையும் சொல்லிக்க வேண்டாம். சரி கதிர், நீங்கள் சீக்கிரமாக ஒரு தனி ஏஜென்சிக்கு முதலாளியாக மாறுவீங்க. அப்புறம் லோடெல்லாம் கரெக்டாக வந்துருச்சான்னு போய் பார்த்துருவோம். சரிங்க சார்.
பாத்துப்பா. சாரி சார். என்ன கால்ல போட்டிருப்ப. கதிர் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. போங்க போங்க கதிர், பார்த்து வேலை செய்டா. சாரி சார். இங்க பாருங்க கதிர், நாம 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். எவ்வளவு சிலிண்டர் போகுது, எவ்வளவு சிலிண்டர் வருதுன்னு எல்லா கணக்கையும் பக்காவா பார்க்கணும். ஓகே, எதுவா இருந்தாலும் மேனேஜர் கிட்ட சொல்லு, அவர் வந்து என்கிட்ட சொல்லுவாரு. சரியா? வரேன். சார், இனிமே எந்தெந்த இடத்துக்கு சிலிண்டர் போகுதுன்னு நீங்க தான் கணக்கு எடுக்கணும். மூர்த்தி சார் கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க சார், மறந்துடாதீங்க. ஆ ஓகே சார், நான் வரேன். சரி விடு, சும்மா நீ மனசை போட்டு குழப்பிக்காத. ஏதோ இப்ப நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை, ஆனா சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும். ரகு தனாவையும் கதிரியும் ஏத்துப்பான். உன் மேல இருக்கிற கோபம் அவனுக்கு தணிஞ்சிடும். நீ கவலைப்படாதம்மா. நான் பண்ண தப்புக்கு அவர் எனக்கு என்ன தண்டனை கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல அத்தை. ஆனா அவரோட ஆயுள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் அவரோட கையில அந்த கயிறை கட்டினேன். அத அறுத்து எரிஞ்சிட்டாரு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. அவருக்கு எங்க ஏதாவது ஆயிடுமோன்னு என் நெஞ்செல்லாம் பதறுது அத்தை. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. ரகு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. கடவுளும் அவனுக்கு எந்த குறையும் வரவிட மாட்டாரு. நீ எதையும் யோசிக்காம இரு. மச்சான், சொல்லுங்க மாமா. கால்ல ஏதாவது அடிபட்டுச்சா என்ன? இல்லையே, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல இப்படி பம்மி பம்மி போறீங்களே, அதான் கேட்டேன். அன்னைக்கு இப்படித்தான் இந்த சீனு பையன் என் மருமகளுக்கு பூ வாங்கிட்டு போறதுக்கு இப்படிதான் ஒரு பைய மறைச்சுக்கிட்டே பம்மி பம்மி போனான். இப்ப நீங்களும் அதே மாதிரி கையில பையோட பம்மி பம்மி போறீங்களே. மச்சான், என்ன நீங்க மறைச்சு வாங்கிட்டு போறீங்க? அல்வாவா இல்ல ஸ்வீட்டா? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஸ்வீட் ஒண்ணும் இல்ல மாமா.